ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் செல்வகுமாரி. வாங்க கோழிக்கறி இடித்த ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. மிளகு, சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் உடைச்சது, மஞ்சத்தூள், உப்பு, தக்காளி, எண்ணெய். அவ்வளோதான். எண்ணெயை ஊற்றி அப்படியே எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ நான் கொஞ்சம் 1 கிலோ சிக்கன் எடுத்தேன். அந்த அள்ளி போட்ட சிக்கன் செய்யலான்னு அதில் கொஞ்சம் எலும்பாக இருக்கிறத இடித்து எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு அம்மிக்கல் சிமெண்ட் எல்லாம் கொட்டி வீணாக்கி போயிருக்கு. ஸோ அதனால் ஒரு கல்லால் வச்சு இடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை நல்லா வதங்கின உடனே கருகாமல் பார்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். ஸோ இந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, மிளகு, சீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம், மஞ்சத்தூள் எல்லாம் வதங்கின உடனே உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு அப்படியே தக்காளி ஒன்று கையால் நல்லா பிசைஞ்சு ஜூஸியாக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எனக்கும் பாப்பாவுக்கும் பயங்கரமாக கோல்டு இருந்துச்சு. ஸோ இதையும் அந்த அள்ளி போட்ட சிக்கனும் செஞ்சேன். தண்ணியாக தான் வச்சேன், அதுவும் தண்ணி குழம்பா தான் வச்சேன். சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த இடித்து நல்லா நசுக்கிக்கோங்க. நான் மேனுவலாக தான் இடிச்சிருக்கேன், கொஞ்சம் தான் இடித்தேன். என்னால் முடியல, உடம்பு வர முடியல. அதனால் ஸோ அப்படியே இடித்து நல்லா போட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். அந்த தட்டையை எடுத்து மேலே போட்டு மூடிட்டேன் நான். ஸோ பார்த்திங்களா, ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு எரிய விட்டேன். நல்லா வெந்துருச்சு. ஸோ இதில் ஒரு பெரிய டம்ளராக ஒரு 1/4 லிட்டர் இருக்கும், பெரிய டம்ளர் இருக்கும் இல்லையா, அந்த டம்ளரால் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அவ்வளோதான். உப்பு போட்டு கொதிக்க வச்சு எடுத்தால் இடித்த சிக்கன் ரசம் ரெடி. இது நல்லா கோல்டு டயத்துலலாம் குடிங்க, சூப்பராக இருக்கும். டேஸ்டியாக இருந்துச்சு. குடிக்கிறதுல ரசம் சாப்பாட்டில் ஊற்றியும் சாப்பிட்டா செம்ம அருமையாக இருந்துச்சு. நான் கோழிக்கறியும் வேறு கொஞ்சோண்டு பண்ணியிருந்தேன், அள்ளி போட்ட சிக்கனை ஜஸ்ட்டு. ஸோ அதையும் இதையும் சேர்த்து சாப்பிடும்போது ரெண்டுமே தண்ணி குழம்பு ரசம், தண்ணி குழம்பு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எங்கள் பாப்பா வலிச்சு நகைச்சி கோல்டு சரியாக போச்சு மறுநாள். தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.